ஃபியூச்சர் லைஃப் சேனல் வேகன்சி வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராகவும் கண்டக்டராகவும் வேலை செய்கிறதுக்கான வேகன்சி வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அட்ரஸ் arasu.bus.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது ஃப்ரண்ட் பேஜில் லேட்டஸ்ட் நியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு வருது. இதுலேயே போட்டிருக்காங்க எண்ட் டேட் 21 ஏப்ரல் 2025. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ இருக்கிறது பார்த்துருவோம். இதில் புகைப்பட வடிவம் அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ அதை ஸ்கேன் பண்ணணும். அது 5 to 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொந்தமாக கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு சொந்தமாக கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் இதை ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இமேஜாக 5 to 50 கேபி இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அதில் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் யூஸ் பண்ணி ஒரு கையெழுத்து போட்டுக்கோங்க. கையெழுத்தை அதே மாதிரி ஜேபிஜி இமேஜாக 5 to 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணும் போதோ இல்லை மற்ற டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணும் போதோ நம்மளுக்கு தேவையான அந்த கேபிக்குள்ளே எம்பிக்குள்ளே ஸ்கேன் ஆகாது. ஸோ ஸ்கேன் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரிங் பண்ணணும், அதாவது சின்னது பண்ணணும், எம்பி கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபோட்டோவோ இல்லை டாக்குமெண்ட்டோ பிடிஎஃபோ இல்லை எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டோ அதை எடிட் பண்ணுறதுக்குன்ட்டு சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்ஸை கண்டுபிடிச்சி அதில் உங்களோட அந்த ஃபோட்டோவோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபைலோ கொடுத்து எத்தனை கேபிக்குள்ளே அதை நீங்கள் கம்மி பண்ணி வேணுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுவும் பண்ணலாம். அதையும் கூட ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமை வடிவம், இதை பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சைஸ் 1 MBக்கு உள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நடத்துனர் உரிமை வடிவம், அதாவது கண்டக்டரோட அந்த லைசன்ஸு, அது 1 MBக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதுக்கான சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதையும் 1 MBக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டோட காப்பியை 1 MBக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு வேளை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம், ஸோ இதில் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் 1 MBக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஐஆர்டி சர்டிஃபிகேட்ஸு, அடுத்தது கிரிமினல் ஏதாவது இது கேஸ் உங்களுக்கு இருந்தால் அதுடைய சான்று, அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுடைய சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி வேறு ஏதாவது வகையில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சான்றிதழ் இருந்தால் இது எல்லாமே 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் உங்களுடைய கிரிமினல் வழக்கு ஏதாவது இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை 5 MBக்கு கம்மியாகவும், அதே மாதிரி முன்னுரிமை வகுப்பு சான்றிதழ் அது ஒரு 5 MBக்கு கம்மியாக இருக்க மாதிரியும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஸ்கேனர் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே போய் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்கேன் பண்ணாலும் சரி, இதை நோட் பண்ணிட்டு போயிடுங்க. நோட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்களுடைய மெயில் ஐடியிலையோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது கடைசியாக தான். ஸோ இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சப்பறம் இந்த இடத்துல ஆன்லைனில் விண்ணப்பிக்க, அதாவது அப்ளை ஆன்லைன், ஸோ இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குள்ளே டச் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஏரியாவுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அதாவது நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே வந்துட்டு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊட்டின்னு வரும். ஸோ ஒருவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் திருப்பூரை சேர்ந்தவங்களா இருந்தால் இந்த இடத்துல திருப்பூர்னு செலக்ட் பண்ணும். இல்லை நீங்கள் சேலம் ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னா இங்கே போனீங்கன்னா தருமபுரி வரும். சேலம், தருமபுரி 2 ஏரியா வரும். ஸோ நீங்கள் சேலம் ஏரியானா சேலம் ஏரியா, தருமபுரி ஏரியாவை சேர்ந்தவங்கன்னா தருமபுரி ஏரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல உங்கள் பேர் வந்து எப்பவுமே உங்கள் பேரை இங்கே டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கும், எப்படி பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணும். அதே மாதிரி ஃபாதர் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து விமல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்டில் வி கேபிட்டல் IMAL ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய இனிஷியல் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே அதில் வந்துட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தானாகவே எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் வருது. ஸோ ஃபாதர் நேம் அப்படின்னும்போது இங்கே வந்து ஒருவேளை உங்கள் ஃபாதர் நேம் ராஜா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ராஜா, அவரோட இனிஷியல் கேன்னு வச்சுக்கலாம். ஸோ கே இப்படி தான் இருக்கும், ப்ரூஃபில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அப்படின்ற இடத்துல நீங்கள் மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மேல். மொபைல் நம்பர் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி மொபைல் நம்பர் இருக்கணும், அதை எப்போயுமே ஆக்சஸில் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மொபைல் நம்பர் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மொபைல் நம்பர் போட்டுவோம், 10 எண் வரணும். அதே மாதிரி அந்த மொபைல் நம்பருக்கு இப்போ வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தப்புறம் அந்த இந்த மொபைல் நம்பரை இன்னொரு தடவை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்துட்டு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ், ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பர் சிலப்போ தொலைஞ்சிடலாம், இல்லை சிம் கார்டு சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்போ உங்களோட செலெக்ஷன் இது வந்து எதுக்காவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை உங்கள் சிஸ்டர், பிரதர் யாரோட மொபைல் நம்பரை கொடுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், திருப்பி அதே ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து இமெயில் ஐடி கொடுங்க, இன்னொரு தடவை அதே இமெயில் ஐடியை கொடுங்க. ஸோ இது எல்லாம் கொடுத்து முடிச்சப்புறம் அட்ரஸ்ஸு, இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸை வந்து இங்கே எழுதுங்க. இந்த அட்ரஸ் என்னவா வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன வேணால், நீங்கள் சேலம் ஏரியா செலக்ட் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் சேலத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா சேலம் ஏரியா. ஸோ சிட்டி அப்படின்னும் போது சேலம் வந்துடும், சிட்டி சேலம் வந்துடும். ஸோ மாநிலம் அப்படின்னா ஸ்டேட்னா TN வரும். நீங்கள் TN அப்படின்னா தமிழ்நாடு TN செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் சேலம் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா எஸ் டச் பண்ணிங்கன்னா போதும், சேலம் கிட்ட போயிடும். ஸோ பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை இந்த இடத்துல அடிச்சிடுங்க. அதே மாதிரி இப்போ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்க்கும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ஒருவேளை உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் தர்மபுரி ஏரியாவை சேர்ந்தவங்களாம் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் அடித்து இந்த இடத்துல தர்மபுரி அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் அதே மாதிரி TN டச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக் அப்படின்னும் போது தர்மபுரி இங்கே இருக்குது பாருங்கள், தர்மபுரி பின்கோடு வந்து என்னவோ அதை நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட பிறந்த இடம், நீங்கள் பிறந்தது ஒருவேளை தர்மபுரி ஏரியா வந்தால் நீங்கள் தர்மபுரின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக் என்னென்னா இந்த இடத்துல சேலம் டிஸ்ட்ரிக். ஸோ தர்மபுரியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அது எதை சேர்ந்ததுன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது. ஸோ பிறந்த தேதின்னும் போது நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அதே போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேட் போடுறேன். அதாவது நவம்பர் 14th, இது வந்து ஆக்சுவலாக குழந்தைகள் தினம். நவம்பர் 14th 1989 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வேறு என்ன இயர் வேணால் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு 90ல் பிறந்தவங்களா தான் 90 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நவம்பர் 14th, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மதம் அப்படின்ற இடத்துல ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, அதர்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தீங்க, MBCயா, BCயா, SCயா, STயா, BCMா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு கேஸ்ட் என்ன மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஈவன் உங்கள் TCலையும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகிருக்க பார்த்துக்கோங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும். அதுமாதிரி தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த வேலை கிடைக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே எஸ் தான் வரும். ஸோ எஸ், நீங்கள் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்கிறதுனா எஸ்ன்றதை போட்டுக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல டிஃபால்ட்டாக எஸ் தான் வரும். அதே மாதிரி எஸ்எல்சி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எஸ்எல்சிக்கு ஈக்குவலாக ஏதாவது பாஸ் பண்ணி எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேன் ஈக்குவலாக பாஸ், எஸ். சரிங்களா. எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இராணுவத்தில் ஒர்க் பண்ணி ரிட்டையராக இருந்தாலோ இல்லை பெர்மனன்ட் டிசபிலிட்டியில் ஏதாவது வெளியே வந்திருந்தாலோ எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதேமாதிரி 10ஆம் வகுப்பு நீங்கள் எதில் படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டில் அதாவது படிச்சிருக்கீங்களா, இல்லை மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கீங்களா, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு படித்தேன், சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க. சர்டிஃபிகேட் நம்பருக்கும் உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டில் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துல போடுங்க. அதே மாதிரி எந்த இயர் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸை பார்த்து அதை பண்ணுவோம். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எந்த இடத்துல வாங்கினீங்க, இப்போ நீங்கள் தருமபுரியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் சேலத்தில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம் மேபி, அப்போது இந்த இடத்துல சேலம்னு போட்டுக்கணும். இல்லை தருமபுரின்னா தருமபுரி. அதே மாதிரி எவ்வளோ வேலிடிட்டி, எத்தனை வருஷம் வந்து இன்னும் இருக்குது எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்றத போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐஆர்டியில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோ இது வந்து கொடுத்துருங்க. பேட்ஜ் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா இது ஹெவி லைசன்ஸ் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்கும் பேட்ஜ் பற்றி தெரியும். ஸோ பேட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா பேட்ஜ் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். வச்சுருந்தீங்கன்னான்ற கொஷினே கிடையாது. பேட்ஜ் இருந்தால் பேட்ஜ் நம்பர், பேட்ஜ் டேட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹெவி லைசன்ஸ் இருக்குங்களா, அந்த ஹெவி லைசன்ஸ் வாங்கின இடம், அதே மாதிரி வந்துட்டு ஹெவி லைசன்ஸ் வந்து எந்த டேட்டில் நீங்கள் வாங்கினீங்க, அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதோடைய ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நம்பர், ஃபஸ்ட் எய்ட் வேலிடிட்டி எவ்வளோ நாள் அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி போட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணி இது வந்து ஆக்சுவலாக ட்ராப் டவுனாக தான் வருது. நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஒருவேளை உங்களுக்கு நவம்பர் 2028 தான் உங்களுக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம், இப்படி செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ஹெவி வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 4 வருஷம் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை 4 வருஷம் 6 மாதம் ஓட்டிருக்கீங்கன்னா இங்கே 4, இந்த இடத்துல 6 செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மந்த்து. அதே மாதிரி கண்டக்டர் லைசன்ஸ்னால் கண்டக்டர் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் நம்பரு, அதே மாதிரி கண்டக்டர் லைசன்ஸ் எந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க, பேட்ஜ் நம்பரு, பேட்ஜ் தேதி, அதே மாதிரி வந்துட்டு கண்டக்டர் லைசன்ஸ் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க, அதோட வேலிடிட்டி டேட், என்னைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. அது மாதிரி இது வந்து உங்களோட ஹைட்டு வந்து சென்டிமீட்டரில் இருக்கணும். ஸோ இதில் ஹைட்டு, வெயிட் வந்து கேஜியில். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு எங்கேயாவது உடம்புல ஏதாவது பெரிய தழும்போ இல்லை வந்து மச்சமோ இருந்தால் அதை தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ மார்க், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கொடுப்போம். அதே மாதிரி நல்ல உங்களுக்கு கண் பார்வை இருக்கா அப்படின்றதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்றது கொடுக்கணும். மேக்ஸிமம் எஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா எஸ் இருக்கணும், இருந்தால் தான் கண்டக்டராகவோ இல்லை டிரைவராகவோ ஒர்க் பண்ணவே முடியும். அதே மாதிரி பார்வை எப்படி இருக்குது உங்களோடது அப்படின்னா நார்மல், சரிங்களா. அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, அதாவது சில பேருக்கு பச்சை கலர் தெரியாது, ரெட் கலர் தெரியாது. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருங்க. வேறு ஏதாவது உடம்புல குறை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுங்க. அப்புறம் ஏதாவது கிரிமினல் கேஸ், என்ன சிவில் கேஸ் இருக்கான்னு கேட்டிருந்தோம் இல்லையா, நீங்கள் அதை கூட இருந்தால் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் 5 MBக்குள்ளே. ஸோ அப்படி இருந்தால் அது வகையில் நீங்கள் ஏதாவது தண்டனை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கிரிமினல் கேஸில் வந்துட்டு ஏதாவது கன்விக்ட் ஆகிருக்கீங்களான்னா எஸ்ன்னா எஸ், நோன்னானோ. அதே மாதிரி இப்போது அந்த கிரிமினல் கேஸோ இல்லை அந்த சிவில் கேஸோ என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது. இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அந்த சிவில் கேஸோ இல்லை கிரிமினல் கேஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நோன்னு கொடுங்க. அதே மாதிரி தேர்வு மையம் வந்து நீங்கள் 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் சேலம் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தால் யூஸ்வலாக நார்மலாக எல்லாருமே ஃபஸ்ட்டு சேலம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் சேலத்துலேருந்து பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு இதுனா ஈரோடு செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சேலத்துலேருந்து இன்னொரு பக்கம் ஒரு கிட்ட ஒரு ஊர் அப்படின்னா வெள்ளூர் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா கோயம்புத்தூர் இருக்குது, கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணலாம், இல்லை சென்னை போட முடியும் என்னால் அப்படின்னா சென்னை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்
செலக்ட் பண்ணணும். இதை தவிர நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணணும் நீங்கள். அதாவது COVID-19 அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்களா அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னா இதை டிக் பண்ணணும், நோன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னா, ஆமாம் முதல்ல நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா இங்கே டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி வந்துட்டு தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள், நோன்னா நோன்னு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் சொன்ன இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து அவர் இறந்தவங்களோட பிள்ளையா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்து ஏதாவது சின்ன சின்ன இதோட உடம்புல வந்து சின்ன குறையோட நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது எஸ்ன்னா செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நோன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் ஆதரவற்ற விதவையான்னு கேட்குறாங்க, அதுவும் உங்களோட சாய்ஸ். நீங்கள் எஸ்ன்னா எஸ், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி நீங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ, ஆமாம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் எஸ்சி எஸ்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு வேலை இருந்தால் நீங்கள் இதை டிக் பண்ணலாம். அது எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒய்ஃபு சன்னோ இல்லை அவங்களோட அந்த க்ளோஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ்ன்னா இங்கே டிக் பண்ணுங்கள், நோன்னா நோன் டிக் பண்ணுங்கள், எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா, அதே மாதிரி வந்து அடுத்த இது வந்து பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா இங்கேருந்து திரும்பி வந்த இந்தியர்கள் அங்கே இருந்து அங்கே இருக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் தாய்நாட்டுக்கு திரும்பினவங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்துட்டு ஏதாவது ஒரு அரசு இல்லை பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால், அந்த மாதிரி இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஏற்கனவே அப்படின்னா அதை டிக் பண்ணுங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாநில அரசு, அதாவது டிஎன் கவர்மெண்ட்டால் அவங்களோட ஒர்க்லேருந்து நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா அவங்கள அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்குறாங்க, எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. அதே மாதிரி அடுத்தது வந்து எங்கேயாவது கொத்தடிமையாக இருந்து உங்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்களா, அல்ல மீட்டு கொண்டு வந்தவங்களோட மகனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல இங்கே டிக் பண்ணலாம். அதே மாதிரி சீர்திருத்த பள்ளியில் இருந்த ஒருவேளை இருந்தவங்களோ இல்லை சீர்திருத்த பள்ளியில் முன்னாடி இருந்தவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா அப்படின்னா எஸ்னா எஸ், நோன்னா நோ. அதே மாதிரி இருமொழி திட்டம், அதாவது இந்த லாங்குவேஜ் இருமொழி திட்டத்தில் வந்து ஏதாவது இந்தியோ இல்லை இதர மொழி ஆசிரியர்களாக இருந்து வேலையை நீங்கள் இழந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னா நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு ஏரியாவில் இராணுவத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து அந்த ஒர்க்கில் இல்லை நீங்கள் அப்படின்னா அது அப்போ வந்து இந்த ஆப்ஷன், இந்த 15வது ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். இல்லை அது சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக இதை டிக் பண்ணாமல் விட்டுருங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் விமானப்படையில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் முடிஞ்சவொடனே வெளியே வந்தவங்களான்னு கேட்குறாங்க, இந்த 16வது கொஸ்டின் அதுதான். ஸோ அப்படியா இருந்தால் நீங்கள் இதை டிக் பண்ணலாம். அதே மாதிரி சில டைமில் வந்துட்டு இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக டெம்பரரி ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தவங்களான்னு கேட்குறாங்க, 17 கொஷின். ஸோ அப்படியா இருந்தால் இதை நீங்கள் டிக் பண்ணலாம். அதே மாதிரி வாலண்டியர், ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு தன்னார்வலராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எதுக்காவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க, அப்படியா இருந்தால் இந்த இடத்துல இந்த 18வது கொஷினை நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்து பார்த்து, தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்து இதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து NR4Pன்னு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. N வந்து கேபிட்டல், R கேபிட்டல், P கேபிட்டல். ஸோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணணும் 4. அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பட்டனை போய் இது பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வரும். நீங்கள் இது வரைக்கும் என்ன டைப் பண்ணியிருக்கீங்க, எஸ்ஸுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க, எதுக்கு நோன்னு கொடுத்துருக்கீங்க, லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணால் எப்படி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். திரும்பி ஒவ்வொரு லைனையும் படிங்க. அதே மாதிரி பேர், ஸ்பெல்லிங் படிங்க,
உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கீங்களான்னு படிங்க. உங்களோட இயர் ஆஃப் பாசிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா 10th அப்படின்றத படிங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, பேட்ஜ் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இதில். இந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது இல்லை வந்து பிடிஎஃப்பில் வந்து ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அதை எப்படி சின்னது பண்ணுறது இல்லை பெருசு பண்ணுறது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். இப்போ நான் ஃபேக்காக வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்து இந்த இடத்துல எதுவுமே ஃபில் பண்ணல, ஸோ சப்மிட் பண்ண முடியாது. ஸோ சப்மிட் பண்ணக்கூட ஒரு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அதை ப்ளீஸ் உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த பேஜ் வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்கே இந்த இடத்துல பயனர் உள்நுழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் நீங்கள் ஃபீஸ் கட்டுறது, ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுறது வரும். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு ஃபீஸ் கட்டணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பிரிண்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும். அது மாதிரி இந்த கேப்சா கீழே இருக்கிற YHYR இது 2 கேபிட்டலில் இருக்குது எல்லா லெட்டர்ஸும். ஸோ இதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். அப்புறம் தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியும். ஸோ இவ்வளோ தான் மக்களே, ரொம்ப சிம்பிள். ஈவன் வந்து ஒரு 7th 8th படிக்கிற குழந்தைங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு வெப்சைட் இது. நீங்கள் தாராளமாக இதில் போய் அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணுறீங்களோ, யார் என்னோடய வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை என்னோடய வீடியோ பார்க்கலனாலும் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸு. பெஸ்ட் ஆஃப் லக்.